இப்பதான் சம்பந்தம் ஆகிடுச்சு இல்லம்மா, வேற என்னதான் பண்ண முடியும்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னால அத்தையோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். உண்மையிலேயே அஹானாவுக்கு ரொம்ப தைரியம்தான். ஆமா, மத்தவங்க முன்னாடி இப்படி வாய் பேசுறதுக்கு எங்களுக்கு என்னைக்குமே தைரியம் இருந்தது இல்ல. பட 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 படன்னு பேசிட்டே இருக்கா. தைரியம் இருந்தாதான் இந்த பொண்ணு இங்க நிலைச்சு நிப்பா. கஷ்டங்களை எதிர்த்து நின்னு சமாளிக்க அவளுக்கு தெரியும். படிச்ச பொண்ணு வேற, அப்புறம் தன்னோட சுயமரியாதைக்காக குரலும் கொடுக்கறா. உன்னோட இந்த வித்தியாசமான பேச்ச கேட்க இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? நீங்க என் கணவர், என்னை விட வயசுல பெரியவங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயம் இதனால உங்க மரியாதைக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். பாருங்க, இங்க இருக்கிற மத்த எல்லாரும் உங்களுக்கும் பெரியவங்க, மூத்தவங்க. அப்புறமா அத்தை எனக்கு அம்மாவுக்கு சமமானவங்க. அதனால அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். நான் கண்டிப்பா சொல்லுவேன். உங்ககிட்ட இவங்க சொன்னது எதுவுமே நாங்க அப்படி எதுவும் பண்ணவே இல்லை. ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பினதும் முதல்ல பானிபூரி சாப்பிட்டு வந்தோம். பானிபூரியா? ஆஹா ஆஹா ஆஹா, வீட்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமா என்ன? கடத்தெருவுல போய் பானிபூரிய முருங்க போயிருக்கீங்க. பானிபூரிக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்க? அத்தை, நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு அதிகமா கோபம் வரும். எனக்கு ஏற்கனவே கோவம் வந்துடுச்சு. எவ்வளவு செலவு செஞ்சீங்க? அத்தை, அது 40 ரூபாய். ரூபாயா? அந்த 40 ரூபாயில இந்த வீட்டுக்கு ஒரு வேளைக்கு அரிசியும் பருப்பும் காய்கறியும் வாங்கி இருக்கலாம். வெறும் அந்த பானிபூரிக்காக 40 ரூபாய வீணாக்கி இருக்க. வேற எங்க செலவு பண்ணீங்க? அதுக்கப்புறம் நாங்க சினிமா பார்க்க போனோம். சினிமாவா? பாத்தீங்களா, நீ உங்களோட செல்ல சின்ன மருமக பெரிய சத்தியவாதி மாதிரி நடிக்கிறா. அண்ணி, இவ உண்மைய சொல்லி என்ன காட்ட நினைக்கிறான்னா, பாருங்க அத்தை, உங்க பையன் இப்போ என் வசத்துல இருக்கான். அவன் பொண்டாட்டி தாசனத்தை இனிமே அவ உங்க பேச்ச கேட்க மாட்டா. சின்னம்மா, இது உங்களோட எண்ணம். அத்தையோட யோசனையும் புரிதலும் உங்களை விட வித்தியாசமா இருக்கலாம் இல்லையா? பிளீஸ், அவங்கள என் முழு பேச்சையும் கேட்க விடுங்க. அவங்களே எல்லா முடிவுகளையும் எடுக்க விடுங்க. ஏன் இப்படி நடுவுல புகுந்து உங்களோட முடிவை அவங்க மேல திணிக்கிறீங்க? பொண்ணு, நான் கடைக்கு பேசு. நீ எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. உங்க அம்மா என் கணவருக்கு அத்தை. அவங்க என் கணவர் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்த தயங்காத போது அவங்க ஏதாவது தப்பா பேசினா அதுக்கு எதிராக குரல் எழுப்ப எனக்கும் உரிமை இருக்கு. அப்புறம் அத்தையோட சரிக்கு சமமா நிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருந்தேன் இல்லையா? அதுதான் என்ன தடுத்தாங்க. ஏன்னா நான் இங்கிருந்து போகணும்னு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல விரும்புறேன். அத்தை, நாங்க சினிமா பார்க்க போனது உண்மைதான். அப்புறம் எங்க காசு கொஞ்சம் செலவாச்சு. எவ்வளவுன்னு கேக்குறேன்ல? சினிமா பார்க்க 800 ரூபாய் செலவாச்சு. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, எனக்கு தலை சுத்துதுப்பா. தலை சுத்துது. 800 ரூபாய் கொண்டனாரு இந்த பொண்ணு 800 ரூபாய் செலவு பண்ணிருக்கா. அத்தை, இன்னும் இருக்கு.
சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க ஹோட்டலுக்கு போனோம். சாப்பாடு ஆர்டர் கூட பண்ணோம். ஆனா அப்போ திடீர்னு எங்க அம்மாவோட ஃபோன் வந்தது. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. அதனால நாங்க உடனே 2 கிளாஸ் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு திரும்பி வந்துட்டோம். குழந்தனாரே 2 கிளாஸ் கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல அத்தை, பொய் சொன்னதுக்காக அம்மா என்ன ரொம்ப திட்டினாங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தை, எங்களுக்கு சாப்பிடவே விருப்பம் இல்ல. அதனால எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். இல்லனா இன்னும் அதிகமா காசு செலவாகி இருக்கும். ஆனா அத்தை, இந்த காசு எல்லாத்தையும் இவர் கொடுக்கல. என் அம்மா கல்யாணப்போ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காசு கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து தான் நான் செலவு பண்ணேன். ஆனா அந்த பானிபூரி கடையிலயும் சினிமா டிக்கெட்டுக்கும் அந்த பணத்தை எல்லாம் இவர்தான் கொடுத்தார். இருந்தாலும் நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், ஹோட்டல் காசு மிச்சமாயிடுச்சு. அதனால அந்த பானிபூரி காசையும் சினிமா டிக்கெட் காசையும் இவர்கிட்டே திருப்பி கொடுத்துருவேன்னு. ஆனா அத்தை, இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அத்தை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குன்னு. ஆனா இந்த விஷயத்த நான் இவர்கிட்டயோ சொன்ன அத்தை. அர்ஜுன், போய் சொல்லிட்டு வெளியே போகணும்னு அப்படின்னு அவசியம்? அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா ஒருவேளை நீங்கள் எங்களை வெளியே போக விட்டுருக்க மாட்டீங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் உண்மையாகவே சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, எங்களை நீங்கள் திட்டக்கூடாது. அம்மா, அது அஹானாவோட நேரம் செலவழிக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கல. இன்னைக்கு வெளியே போனதுக்கு காரணமே நாங்கள் கொஞ்ச நேரம் ஒன்றா இருக்கணும் தான். வீட்டில் இதெல்லாம் முடியவே மாட்டேங்குது. ஏன்னா அஹானா ராத்திரி முழுக்க அவங்கள கவனிச்சுக்கிறா, உங்கள் ரூம்லேயே தங்கிடுறா. ஆனால் அம்மா, இன்னைக்கு எனக்கும் ஒரு பெரிய பாடம் கிடச்சிருக்கு. நான் உங்கள் மகனாக இருந்தும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனால் அஹானாவை இந்த குடும்பமே யாரோ ஒருத்தி மாதிரி தான் பார்க்குது. ஆனால் அவள் உங்கள் கேள்விக்கு மரியாதை கொடுத்துருக்கா. அப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல தைரியம் காட்டியிருக்கா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், இதுதான் கடைசி முறை. கடைசியாக ஒரு முறை என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அத்தை, நான் இன்னைக்கு செஞ்சதுக்கு ஒருவேளை அதுக்காக நீங்க என்ன என்னைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா, உங்ககிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப லேசாகிடுச்சு. நான் உங்ககிட்ட இதையெல்லாம் உண்மையா சொல்லலைன்னா இந்த விஷயம் என்ன உள்ளுக்குள்ளேயே கொடைஞ்சு எடுத்திருக்கும். என்னால உங்க கண்ணை பார்த்து பேசவே முடியாம போயிருக்கும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு அத்து, உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கு. நீங்க மனசளவுல ரொம்ப உண்மையானவங்க அத்தை. அதனாலதான் இந்த முழு குடும்பத்தையும் இதுவரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் உண்மையா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இந்த ஒரு கடைசி முறை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, ப்ளீஸ். அண்ணி, இவங்க பேச்ச கேட்டு ஒருவேளை உங்க மனசு கரைஞ்சொல்லையே. பெரியத்த, இன்னும் இவளோட பல முகங்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நிறுத்துங்க. எல்லாரும் உங்க ரேடியோவை ஆஃப் பண்ணுங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் என் ரூமுக்கு தூங்க போறேன்.
இவ்வளவு ராத்திரிலயும் இவங்க பஞ்சாயத்து முடிய மாட்டேங்குது. சரி தூங்க போங்க. பெரியவளே, சொல்லுங்க அத்தை. இவங்க கிட்ட சொல்லு, நம்ம வீட்ல சமைச்சிருக்க சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க சொல்லு. நம்ம வீட்ல சாப்பாடு வீணாக கூடாது. அன்னத்தோட அருமை எங்களுக்கு தெரியும். ஆனா அத்தை, நாங்க என் அம்மா வீட்ல சாப்பிட்டு வரதா இருந்தோம் இல்லையா, அதனால எங்களுக்காக சமையல் செஞ்சிருக்க மாட்டாங்களே. அவகிட்ட சொல்லு, வாயை மூட சொல்லு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா மாமி, சாப்பாடெல்லாம் தீந்துருச்சு, எல்லாமே காலி. பசங்க உருப்படாதவங்களா இருந்தா என்ன செய்யறது? அம்மாவோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். பெரியவளே, கிச்சனுக்கு போய் சாதமும் சாம்பாரும் செய். இன்னைக்கு இதை வச்சு சமாளிப்போம். சரிங்க அத்தை, செஞ்சிடுறேன். அர்ஜுனுக்கு மட்டும் தானே செய்யணும்? ஆமாக்கா, அதத்தான் அம்மா சொன்னாங்க. அர்ஜுன் தம்பிக்கு மட்டும்தான். ஆமா. ஓ சரி சரி, அர்ஜுன் தம்பிக்கு செஞ்சிடுறேன். அவர் சாப்பிடட்டும். எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு என்ன, ஒரு ராத்திரி சாப்பிடலன்னா என்ன ஆகிட போகுது? ஒரு நாள் பட்டினியா இருப்போம். திரும்ப வாயாட ஆரம்பிச்சிட்டியா? என் பையனுக்கு மட்டும் சாப்பாடு போட்டா நான் வேற வீட்டு பொண்ணு, அதான் என்ன பட்டினி போட்டாங்கன்னு சொல்லுவா? மத்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஆனா ஒருத்தர் பட்டினியா தூங்க வச்ச பாவம் எனக்கு வேண்டாம். அதுக்காக தான் சாப்பாடு கொடுக்க சொல்றேன், வேற எதுவும் இல்ல. இப்ப இந்த விஷயத்துக்காக அவளை தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டாம். போய் சமையல் பண்ண. சரிங்க அத்தை. நான் தூங்க போறேன். சரிங்க அத்தை.